வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே அந்த நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் மீண்டும் போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது, எப்போ தான் அது நின்றுச்சு இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்குன்னு. ஓகே, இப்போ அஃபிஷியலாகவே வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, நாங்கள் திரும்ப போரை வந்து ஈரானுக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது மிக முக்கியமான நிறைய பேர்கிட்டேருந்து வந்திருக்க மெயிலும் இன்ஸ்டாகிராம் மெசேஜுமே என்னவா இருக்குன்னா வந்து, இப்போ போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ நான் போகணும். ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. இது வழியாக போனால் சேஃபாக இருக்கும். மிடில் ஈஸ்ட் வழியாக ஃப்ளைட்லாம் இயங்குதா, அங்கே கம்மியாக காட்டுறாங்களே, அங்கே தைரியமாக போகலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஃப்ளைட் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லை ரீஷெடியூல் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ இது ட்ராவல் சம்மந்தமான கொஸ்டின் இருக்குது. இதே போகிறனால மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து அது இந்த வீக் வந்து நிறையா நடைபெற போகுது. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது பெரிய பேங்க்ஸோட ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்து ஃபெட்டுமே உற்று பார்த்துட்ருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு, திரும்ப ஃபியூயல் ப்ரைஸ் ஏறுது, இது பொருளாதாரத்தில் எப்படியான பாதிப்பு ஏற்பட போகுது இந்த போர்னால அப்படின்னு இருக்குது. ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை பற்றி விவாதிக்க போகிறோம். நம்மளோட சேர்ந்து விவாதிக்க சிட்டியா ட்ராவல்ஸோட நிறுவனர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களும் வரப்போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரேம், நல்லா இருப்பேன். எப்படி இருக்கிறீங்க? ஆமா, கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் மேல ஆச்சு இல்லையா? ஆமாம், உங்கள் ஹோம் கிரவுண்டுக்கு வந்துமே உங்களை மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபெட்னாக்காக நியூ ஜெர்சி வந்திருந்தோம், உங்களை மீட் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக. நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க, அதனால அட்லீஸ்ட் உங்களுக்கு நல்ல தமிழ் அனுபவம் நிறைய கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பேரை மீட் பண்ண ஒரு நல்ல ஒரு 5 நாட்கள் வந்து நல்லா போச்சு ஆக்சுவலாக அந்த ட்ரிப். ஆனால் அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் முறையும் இந்த முறையும் நம்ம பேசுகிறதுக்குள்ளே ஒரு 10 தடவை போகிற நிப்பாட்டி 10 தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வாரத்துக்கு முன்பு வந்து முஸ்தபான்னு பாட்டு பாட்டிருந்தாங்க. ஈரானும் யூஎஸும் நல்ல டீல் சைன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் போரே கிடையாதுப்பா அப்படின்னாங்க. பட் இப்போது நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து யூஎஸ்லேருந்து போயிருக்கு ஈரானுக்கு. ஸோ இப்போ திரும்பவும் அதே பழைய கதை தான். இப்போ என்னோட கேள்வி, பல பேரோட கேள்வி இதுவாக தான் இருக்குது. இப்போ இந்த போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மிக முக்கியமாக மிடில் ஈஸ்ட் ஃப்ளைட்டோட நிலைமை என்னவா இருக்குது இப்போ? ஸோ இது நல்ல கேள்வி. நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அன்சர்டன்டில தான் இருக்கிறோம் இல்லையா? டெய்லி வந்து இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு நியூஸை பார்க்க வைக்கிறதுக்குமே ஒரு பதட்டமான நிலைமையில எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே. ஏன்னா கேட்குறவங்க எல்லாருமே ஃப்ளைட்டு போகுமா போகாதா அப்படின்னு ஒரு பயத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசனோட பீக்ல இருக்கிறோம். ஸோ எல்லாருமே புக் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பயம் இருக்கதான் செய்யுது. டிராவல்ல வந்து பாதிப்பு வந்து மிக குறைவா தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து ஏற்கனவே 4.5 மாசம் ஆச்சு, வாரம் ஸ்டார்ட் பண்ணி 4.5 மாசம் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ எல்லா ஃபிளைட்ஸுமே ரீரோட் பண்ணி தான் போறாங்க. இப்போ ஈரான் வழியா போறதை நிப்பாட்டிட்டு சுத்தி தான் போறாங்க. இப்போ ஃபிளைஸ் சேஃப் ஜோன் இருக்குது, நோ டைம் இல்லாம சேஃப் ஜோன்ஸ் இருக்கிறதுனால நீங்க உங்க இன்லாஸ் வர சொல்லி பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே கேப்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதை தான் ஃபாலோ பண்றாங்க இப்பவுமே. ஸோ என்னன்னா, ரெட் சி வழியா வருவாங்க, ஈஜிப்ட் வழியா வருவாங்க, சவுதி அரேபியா வழியா பாஸ் பண்ணி போவாங்க, தென் சென்ட்ரல் ஏஷியா வழியா போவாங்க. அந்த கான்ஃபிளிக் ஜோனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. ஸோ சர்டன் கண்ட்ரி, இப்போ வந்து குவைத் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுல இருந்து ஃபிளைட்ஸ் ஆப்ரேட் ஆகுறது வந்து ரொம்ப மினிமம் தான் இல்லையா? ஸோ அதனால வந்து நம்மளோட யூஎஸோட டிராவல் இம்பேக்ட் வந்து குறைவுன்னு தான் சொல்ல முடியும் அந்த இதுல. மற்றபடி எத்தியாடாவோ எமிரேட்ஸோ கத்தாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இல்லையா? 3 வந்து மேஜர். இப்போ ஹோல் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா அந்த 3 ஏர்போர்ட்டை கம்பைன்ட் வந்து வில் பி மோர் தென் எனிவேர் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற பார்க்கல அதோட இம்பேக்ட் வந்து இப்போதைக்கு குறைவு அப்படிதான் சொல்ல முடியும். ஓ சூப்பர், அட்லீஸ்ட் வந்து அது ஒரு நல்ல விஷயமா. ஏன்னா வந்து போன முறை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணதுக்கான காரணம் அப்போ தான் வந்து போர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக ஈரானோட குண்டுகள் வந்து துபாயோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ரீச் ஆனதுனால வந்து இல்லை, அது வந்து மக்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ இல்லை. இப்போதைக்கு வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி தான் வந்து போர் வந்து பதட்டமாக இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பிளாக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இல்லை, எந்த ஒரு ஃப்ளைட் கேன்சலேஷன் இல்லைன்னு புரியுது. ஸோ டிலே வந்து எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கலாமா, இல்லை இப்போ 4 மாசமாக என்ன நடந்துட்டுருக்கோ அதுதானா? இப்போ ஃப்ளைட் டிலேஸ் வந்து இருக்கதான் செய்யும், ஒரு அன்சர்டன்டி இருக்கும். ஃப்ளை பண்ணதுக்கு முன்னால் இப்போ தோஹாலேருந்து ஃப்ளை பண்ணுறது வந்து ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டைமில் ஃப்ளை பண்ணலாம், எப்படி போகிறது அப்படிங்கிறதுலாம். ஸோ ஆல்டிடியூட் அந்த இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான்
அந்த டிலே வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். மற்றபடி ஃபிளைட் ஆப்ரேஷனல் டிலே வந்து ஆப்ரேஷனல் வந்து பாதிக்காது. நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நியூஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, நியூஸில் ஹெட்லைன்ஸு அண்டு இதை பற்றியான செய்திகள் தான் வந்து ஒரு 2-3 நாட்களாக ஓடிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்து வந்து யாராவது சப்போஸ் வந்து ஏற்கனவே புக் பண்ணவங்க இதை பார்த்து ஒரு பதற்றம் அடைஞ்சு இல்லை இப்போ நம்ம ட்ராவல் வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணால் வெதர் அந்த எத்தியாடோ, எமிரேட்ஸோ இல்லை கத்தாரோ ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? அது என்ன பாலிசி வச்சுருக்காங்க இந்த போர் சம்பந்தமாக? ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ புக் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணா ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, ஜூலை சர்டன் பீரியட் வரைக்கும் புக் பண்ணியிருக்க டைம்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரீ சேஞ்ச் ஒன்று பண்ணலாம். ஆனால் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருந்ததுன்னா கேன்சலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃப்ளைட் ஆப்ரேஷனில் இருக்க சில கேன்சல் பண்ணிங்கன்னா எப்பவுமே நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி தான் 99.9% இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ளைட் வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சாய்ஸ் தான். இன்னும் உங்கள் சாய்ஸ் வந்து நான் போக விருப்பப்படல அப்படின்னு நீங்கள் எடுக்க சொல்ல நம்மளோட இம்பாக்ட் வந்து காஸ்ட்ல வந்து இருக்கும் கட்டாயம். ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்ல இந்த கிரைசிஸ் போயிட்டு இருக்கிறதுனால திரும்பவும் வந்து மற்ற ஏர்லைன்ஸ், அதாவது இது தவிர வந்து யூரோப்லேருந்து இயங்கக்கூடிய ஏர்லைன்ஸ் இல்லை ஹாங்காங் அந்த மாதிரி சிங்கப்பூர் அந்த மாதிரி ஏர்லைன்ஸோட ப்ரைஸ் வந்து உயர வாய்ப்பு இருக்கா? லுஃப்தான்ஸா எடுக்க ட்ரை பண்றாங்க, கேத்தே பசிபிக் ட்ரை பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ட்ரை பண்ணணும் பார்ப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ் ஏற்கனவே வந்து ஹையரா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபிளைட் வந்து நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து லிமிட்டட் கம்பேர்ட் டு உங்க 3 பேரோட குமுலேட்டிவ் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம இந்தியன் இதை சொல்ல வரோம். புரியுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட லிமிட்டட்ல அடிஷ்னல் இது போகல ப்ரைஸ் வந்து ரிலேட்டிவா இவங்களோட அது எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஸோ அது பார்த்தா இப்போ அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் என்ன எப்படி சுச்சுவேஷன் போகிறதுங்கிறத பார்த்து இருக்க தான் போகுது. பட் நிறைய பேர் என் நண்பர்களே நிறைய பேர் இப்போ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து இங்கே லீவுங்கிறதுனால ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே வந்து அவங்க ஆகஸ்ட் வந்து இப்போ திரும்ப வரணும். இப்போ சப்போஸ் போகிறவங்க வந்து ஒன் வேல தான், ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த அன்சர்டனிட்டி காரணமாக நிறைய பேர் ஒன் வே புக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஆகஸ்ட் 2nd வீக் 3rd வீக் வந்து இப்போது இந்த சுச்சுவேஷனை வச்சு இப்போ நான் புக் பண்ணுறது நல்லதா இல்லைனா வந்து வெயிட் பண்ணுறதா? எனக்கு புரியுது, இது வந்து போகிற வந்து யாருமே வந்து கணிக்க முடியாது. பட் போருங்கிற ஒரு இதை மட்டும் தூக்கிட்டு பார்த்தா இப்போ நான் புக் பண்ணுறது நல்லதா இல்லை வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்குமா? இப்போ வெயிட் பண்றதுனால என்ன ஆகும்னா ஆகஸ்ட் 2nd வீக் 3rd வீக் எல்லாமே வந்து ஆகஸ்ட் எண்டுங்கிறது வந்து இந்தியாவில இருந்தோ இல்ல ஈஸ்ட் சைட்ல இருந்து இங்க வர்றது வந்து பாப்புலேஷன் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் வருவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அண்டர் கிராட் வரவங்களோ மாஸ்டர்ஸ் வரவங்களோ நிறைய டிராவல் இருக்கும். ஸோ அதை பார்க்க சொல்ல இன்ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் காஸ்ட் வந்து நீங்க 2 வேக்கு எடுத்துட்டு போற காஸ்ட்டை 1 வேக்கு நீங்க பே பண்ணி தான் அங்கிருந்து வர மாதிரி இருக்கும். அப்படி வராதா ஓகே எதை எடுத்துக்கிட்டாலுமே லேட்டரா எடுத்தோம்னா இப்ப இருக்கிறதுக்கும் அப்போ வந்து கொஞ்சம் கூட இருக்கலாம். சிச்சுவேஷனை பொறுத்து சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா, மார்க்கெட் மாதிரி தானே. டெய்லி ஒரு நியூஸ் வருது. ஸோ இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசலாம். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. நல்ல ஒரு த்ரெட் கொடுத்தீங்க. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை, மார்க்கெட் அப்படி தான் இருக்குது. இப்போ பங்கு சந்தையை பார்க்கும்போது இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு நாள் வந்து ஓடுது, ஒவ்வொரு நாள் வந்து படுத்து உறங்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அது இது மிக முக்கியமான ஒரு வீக் இல்லையா பங்கு சந்தையில். பிகாஸ் வந்து நாளைக்கு நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போதே ஃபெட்டோட அந்த இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்திருக்கும். ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஃபியூயல் ப்ரைஸ்னால ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ப்ரோ ஜனவரி பிப்ரவரி ஐ திங்க் பிப்ரவரி தான் பெஸ்ட்டு இருந்துச்சு. அது சிபிஆர் இருந்தாலும் சரி கோராக இருந்தாலும் சரி த பெஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் ஆனது பிப்ரவரி இந்த வருஷத்தில். அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 மாதம் போர் போச்சு. அதுலேருந்து வந்து சிபிஐ அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கமும் வந்து ரொம்ப ஏறிடுச்சு. பங்கு சந்தையில் அது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு வந்து கோர் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர், ரொம்ப வந்து டிராஸ்டிக்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் குறையாது. பட் 4.2லேருந்து 3.9 குறையும். ஏன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட் மந்த் வந்து பெட்ரோல் விலை வந்து அதாவது வந்து ஃபியூயல் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்து லாஸ்ட் மந்த் ரிலேட்டிவாக. ஆனால் வந்து கோர் வந்து ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் இல்லாமல் இப்போ இன்னைக்கியோட ஸ்ட்ரைக்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோ எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. ஆயில் பிரைஸ் அதிகமா போச்சு, கோல்டு வந்து இன்னைக்கு இறங்கிட்டு. ஸோ அப்படின்னு பார்க்க சொல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு சயின்டிஃபிக்கா போகணும்னா போற மாதிரி இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த எமோஷனல் ஃபேக்டர்ல தான் நிறைய
மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து தூக்கம் இருக்காது. இது அடிஷனல் ஸ்ட்ரெஸ் தான் அந்த பாட்டில் யோசிச்சுட்டு இருந்தோம்னா இப்போதைக்கு. கரெக்ட். ஸோ ஷார்ட் டேர்மாக பங்கு சந்தையை சிந்திக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டம் தான். நம்ம இப்போ போட்டு நெக்ஸ்ட் வீக் எடுத்துடலாம் அப்படின்னா அதுக்கு நடவார காரியம். இப்போ போடுறது நெக்ஸ்ட் வீக்கில் இல்லாமல் கூட போயிடும், பாதி கூட போயிடலாம். பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். ஈவன் தான் வந்து ஒரு அதாவது இந்த போர்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சப்போஸ் வந்து இப்போ நமக்கு ஏர்னிங்ஸ் கால் இருக்குன்னா அதையொட்டி 2 விஷயமான ஒரு விஷயம் இருக்கும். அதாவது வந்து ஏர்னிங்ஸ் கால் நல்லா வந்துச்சுன்னா ஏறும், இல்லைனா இறங்குமா, அந்த மாதிரியான விஷயம். இறங்கினா கூட பாசிட்டிவ் எடுத்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 5 பேங்கோட ஏர்னிங்ஸ் கால் இருக்குது. அதுவும் மிக முக்கியமாக ஜேபி மார்கன், வெல்ஸ் ஃபார்கோ, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, கோல்ட்மேன் சாக்ஸ், ஐ திங்க் இன்னொரு சிட்டி குரூப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5 முக்கியமான பேங்க்கோட ஏர்னிங்ஸ் கால் இந்த வாரம் இருக்குது, நாளைக்கு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிற ஃபேக்டர் எல்லாத்துக்கும் மேலே வந்து உட்காந்துருக்கு. ஸோ இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட இந்த போர் வந்து இன்னும் தீவிரமடைஞ்சு ஃபியூல் ப்ரைஸ் வந்து ஏறுச்சுன்னா அது வந்து எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கரெக்ட், பங்கு சந்தைங்கிறது இதை ஒட்டி, அதாவது இந்த போருங்கிறது ட்ராவலில் மட்டும் இல்லை, பங்கு சந்தை ஒட்டுமொத்த பொருளாதாரத்துலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போது ஜூலை எண்டுன்னு நினைக்கிறேன் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அதிகமாக போச்சு. ஸோ உங்களை மாதிரி தான் வந்து மார்க்கெட்டுமே வந்து திங்க் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து அது ஒரு நல்ல விஷயமாகவும் நான் பார்க்குறேன். நான் வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் எஃப்ஓஎம்சி மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஐயோ அன்றைக்கி வந்து நம்ம நடக்கலையே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஃபெட் வாட்ச் டூல் எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மள மாதிரி எல்லோரும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன், மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ குறைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஐ திங்க் வந்து இப்போ வச்சிருக்க அந்த பேஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 40% மேலே வந்து பெட் பண்ணியிருக்காங்க. இதே தான் வச்சுருப்பாங்கன்னு ஒரு 53% வந்து பெட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது குறைக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நம்மளும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஸோ அதுவே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு. பட் செப்டம்பர் மீட்டிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்க போகுது. இதுக்கப்புறம் செப்டம்பரில் மீட்டிங் வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து குறைப்பாங்களா, வச்சுருப்பாங்களா, இல்லை ஏற்றுவாங்களா அப்படின்னு. ஏன்னா போர் இப்போ திரும்ப வந்துடுச்சு. ஸோ எல்லாம் வந்து ஃபியூயல் ப்ரைஸ் திரும்ப ஏறப்போகுது. ஸோ அது என்ன நடக்கும்னு தெரில. ஸோ அதை வந்து நம்ம செப்டம்பரில் தான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் எதுவோ 2 விஷயம் வந்து இந்த போர்னால மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்குது, ட்ராவல் அண்டு பங்கு சந்தை, அதை ஒட்டி வந்து பொருளாதாரமாக. லாஸ்ட் ஒரு கேள்வி பிரகாஷ் ப்ரோ, இப்போது இந்த ஒரு அன்சர்டனிட்டி சுச்சுவேஷன் அண்ட் நிறைய இந்தியன் கவர்மெண்ட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே வராங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஓசி அப்டேட்ஸ்லாம். இப்போது என்னென்ன ப்ரிகாஷன் மெஷர்மெண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க எடுத்துக்கணும்? ஜூன் 30 அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்ப என்னன்னா எபோலா அவுட் பிரேக்னு சொன்னதுனால இப்ப என்ன பண்றாங்க, ஏர்ஸ்வேதா 2.0 அப்படிங்கறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க கொஸ்டின் கேட்கலாம், இந்தியாவில வந்து எபோலா இருக்குதா அப்படின்னா இல்ல. ஆனா ஒரு டேட்டா கலெக்ஷனுக்காண்டி கொண்டு வராங்களா, என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஏர்ஸ்வேதா 2 அப்படிங்கறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம கோவிட் டைம்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி திருப்பி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு டிராவல் பண்ணணும். அது வந்து நீங்க 36 ஹவர்ஸ்ல இருந்து ஃபில் பண்ணிக்கலாம். நாம சப்மிட் பண்ணி அந்த கியூஆர் கோட் எடுத்துட்டு போக வேண்டியது மெயின். அரைவல் கார்டு வந்து ஆல் ஃபாரினர்ஸ், அதாவது நான் இந்தியன் சிட்டிசன் ஃபில் பண்ணிட்டு கியூஆர் கோட் எடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்கு. மேஜர் இம்பாக்ட் என்னன்னா ஓசிஐ வந்து நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. நாள் எடுத்திருப்பாங்க. 50 வயசுக்கு அப்புறம் வந்து அப்டேட் பண்ணா போதும், 20 வயசுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணான்னு ஒரு ரூல் இருந்தது. அது ஜூன் 30 இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா இஓசிஐ வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் அதை பேசணும், நியூ பாஸ்போர்ட் எடுக்க சில அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ எவ்ரி டைம் நீங்க நியூ பாஸ்போர்ட் எடுக்க சில அதை அப்டேட் பண்ண சில அதை வந்து இஓசிஐ கன்வெர்ட் பண்றாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாம 20 இயர்ஸ் தாண்டின உடனே புதுசா அப்ளை பண்ணி ரீஇஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தது. அதான் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ அது பண்ண தேவையில்ல. நீங்க வந்து எவ்ரி டைம் கெட் யுவர் நியூ பாஸ்போர்ட், அப்டேட் யுவர் பாஸ்போர்ட் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது தான் பேசிக் ரூல். நீங்க 3 மாசத்துக்குள்ள பண்ணலைன்னா $25 ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. பட் நானே எனக்கு ட்ரை பண்ணேன், $47 $48 கேட்கறாங்க. ஈவன் 3 மந்த்ஸ்க்குள்ள அப்டேட் பண்றதுக்குமே. $48 $49 வந்து கவர்மெண்ட் ஃபீ பிளஸ் விஎஃப்எஸ் ஃபீ வருது. ஸோ அதை நீங்க வந்து இப்பவுமே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஏன்னா எப்பவுமே எல்லாமே செக் பண்றாங்க. நீங்க பெட்டர் டூ இட். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம டிராவல் பண்ணலாம். அது நம்ம சைட்லயும் இருக்குது, நம்ம பிளாக்ல போட்டு வச்சிருக்கிறோம். அதுல பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இது அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். நீ புது சேஞ்சஸ் இருந்தா நம்ம பிளாக்ல வந்து எவ்ரிடே ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அப்டேட் இந்த பிளாக்ல போட்டுட்டே வரும். பாஸ்போர்ட் சேஞ்சஸ், எனி சேஞ்சஸ்.
அதை பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ, நிறைய வந்து இன்புட்ஸ் கொடுத்தீங்க. நன்றி. உங்களை மீண்டும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.